வெல்கம் டு பிவிகே ஃபிஷிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லியிருந்த மாதிரி பார்ட் 4 மக்களே, இது நைட் ஃபிஷிங் வீடியோ. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 4 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 பார்ட் இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னத்தை அந்த மரத்தில் வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு மிருகம் ஒன்று பார்த்தோம்ல, அது என்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் போயிட்டு அது வந்து ஏறி ஒழிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், அதோட வால் தெரியுது அவங்களுக்கு பிளாக் கலரில். இல்லை சரியாக தெரியல, நீங்கள் சும்மா காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. திரும்ப அப்படியே லைட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு 5 செகண்ட்ஸ் ரிட்டர்ன் ஓட்டி பாருங்கள். கிளியராக தெரியும் பாருங்கள். அதோட வால் தான் நமக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அது போய் மறைஞ்சிக்கிச்சு அதில். ஒரு வழியாக அது கடைசியாக நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள், மீன்கள் வந்து எப்படி படுத்துருக்க பாருங்கள் மக்களே. உங்களுக்கு நைட் ஃபிஷிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நைட் ஃபிஷிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா எனக்கு வந்து நைட் ஃபிஷிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எதனாலாம் பகலெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கன்னா போயிட்டு வெயிலெல்லாம் உட்காந்துட்டு கிடக்க முடியாது மீன் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டுலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை போட்டோமா, சார்ஜ் போட்டோமா, அவ்வளோதான். பைக் எடுத்துகிட்டு போனோமா, போய் கரெக்டாக ஸ்பாட்டை பார்த்து இறங்கணுமா, ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா வெயிலில் வெறிக்க உட்காந்துருக்கணும். அதனால் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். நைட் ஃபிஷிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நைட் ஃபிஷிங் தான் பெஸ்ட்டு. நான் அதிகமாக நைட் ஃபிஷிங் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மீன் எப்படி இருக்குது பாருங்கள், ஜிலேபி மீன். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இன்னும் 2 பார்ட் இருக்குது, வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாத மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் மீன் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் பார்க்குறதுக்கு அழகாக. அதோட ஐஸில் பாருங்கள் ப்ளூ கலரில் தெரியுது. மீனோட கலரே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஏன்னா இது வந்து எதனால் அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குன்னா, அதிகமாக வந்து பில்கள் தான் வந்து இருக்கிற இடம் இது. அதனால் இதுங்க என்ன ஆச்சுன்னா, பில்களோட பாசைகளாக சேர்ந்து அதுலேயே இந்த இடத்துலையே வந்து நைட்டில் அதான் சொல்கிறது, இங்கே இந்த இடத்துல அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட மேலே இருக்க அந்த பெறால் எல்லாமே வந்து இதுவாகிடுச்சு, அதாவது க்ரீன் கலரில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நமக்கு நைட்டில் அந்த மாதிரி தெரியுதான்றது தெரில. பகலில் அந்த இடத்துலேருந்து மீன் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி மறைஞ்சிருக்குன்ட்டு. ஆனால் அதை நம்ம வந்து வெட்டவே முடியாது, எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சோதனைகள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதோட மோசமான சோதனைலாம் நடந்திருக்கு. பெரிய மீன்லாம் வந்து மிஸ் ஆகி ஓடி இருக்கு. வெயிட் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. கடைசியில் மிகப்பெரிய மீன் ஒன்று நம்ம வந்து பார்த்துருப்போம். பார்த்துட்டு அது என்ன பண்ணுச்சுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், அந்த சிலந்தியோட என்ன சொல்லுவாங்க, சிலந்தி கூடு கட்டியிருக்கோம்ல, அந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த இடத்துல. என்ன சொல்கிறது, நாணல்களுக்கு மத்தியில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நூலை விட்டு ஃபுல்லாக வந்து சிலந்தி கூடு கட்டி வச்சுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது. அதையே நம்ம பொருட்படுத்தாமல் ஒரு வழியாக எப்படியோ ஃபிஷிங் பண்ண மக்களே. இங்கே பாருங்க எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காருன்ட்டு. இந்த மாதிரி படுத்து தூங்கிதான் நமக்கு பார்த்துட்டு வரதுக்கு மனசு வருமா? அதே உங்களை போட்டு பிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி மீன் வந்து வெட்டினோடனே எப்படி மிளந்துட்டுருக்கு பாருங்களேன். ஒரு மீன் ஒரு இதான், ஒரு மீன் தப்பிச்சு ஓடிடும், ஒரு மீன் பாசைக்குள்ளே புகுந்துடும், ஒரு மீன் வந்து கரெக்டாக அடித்தோன்னா மிளந்துடும். நம்ம எதிர்பார்த்து வந்தது ரொம்ப பெரிய மீன்கள் தான். நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கிறது வந்து சின்ன மீன்கள் தான் கிடைக்குது. என்ன பண்ணுறது, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க, அவ்வளோதாங்க.
நிறைய மீன் நம்மளை ஏமாத்திட்டு ஓடிடுச்சு. 100% பார்த்தீங்கன்னா 25% மீன் மட்டும் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். 75% நம்மள நிற்கலை, மீனே எல்லாமே ஓடிச்சு தாச்சு பார்த்தோன்னே. இருக்கா மாதிரி இருக்கு, மறைஞ்சிருது. ஆனால் வெயிட் பண்ணி வீடியோவோட கடைசியில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மீன் வந்து இப்போ நம்ம ஒன்று வெட்ட போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த மீனை பாருங்கள் வெட்டியிருக்கோம். எல்லாமே ஜிலேபி மீன் தாங்க. நைட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரால் மீன் மட்டும் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மறுநாள் வந்தோம், வந்து விரால் மீன் வெட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்தா எல்லாமே இந்த சின்ன சின்ன மீன்கள் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்களேன்ப்பா. பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல. பனை மரமும் அதோட மட்டையும் அப்பா, இப்படிலாம் தான் மக்களே கஷ்டப்பட்டு வந்தது பார்த்தீங்கன்னா தான் வந்து நைட் ஃபிஷிங்கே பண்ணுறது. நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி இருக்க விஷயத்த நம்ம வந்து பார்ட் 5ல் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம் மக்களே. சரிங்களா? லைக் பண்ணுங்கள். இந்த மீனை என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.